மதீனா நகரமே உறக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த நள்ளிரவு நேரம். எங்குமே பேரமைதி. வானிலே அங்கங்கே கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள். இவ்வேளையில் ஜனாதிபதி உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியிலே இறங்கி நகர்வலம் வந்தார். நகரின் எல்லையை கடந்து செல்கையில் தன்னந்தனியே இருந்த சின்னஞ்சிறு கூடாரம் ஒன்றில் சிறு விளக்கொளியைக் கண்டு அதனை நோக்கி நடந்தார் உமர் அலி அல்லாஹு அன்ஹு. அருகில் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு மனிதர் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். அவரை நோக்கி உமர் அலி அல்லாஹு அன்ஹு 2 முறை சலாம் கூறியும் அவர் பதில் ஏதும் கூறாததால் 3வது முறையும் சலாம் சொன்னார். அம்மனிதர் ஆவேசப்பட்டு பக்கத்தில் கிடந்த வாளை எடுத்துக்கொண்டு, நீ போக மாட்டாயா? உன்னை பார்த்தால் பிச்சைக்காரனாக கூட தெரியவில்லையே, வழிப்பறி கொள்ளையனாகவல்லவா தோன்றுகிறது என கத்தினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக, நண்பரே, நீ நினைப்பது போல் நான் பிச்சைக்காரனும் அல்ல, வழிப்பறி கொள்ளையனும் அல்ல. உம்மை பார்த்தபோது வெளியூர்க்காரர் போல் தோன்றுகிறது. அதனால்தான் உம்மோடு பேச நினைத்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் கூடாரத்திலிருந்து பெண்ணின் கூக்குரல் கேட்டது. திடுக்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கூக்குரலிடுவது யார் என வினவ, அவள் என் மனைவி என அம்மனிதர் கூற, அவர் ஏன் கூச்சலிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார். பிழைப்பை தேடி இந்நாட்டிற்கு வந்தோம். வந்த இடத்தில் பிரசவ வேதனை தொடங்கிவிட்டது. என்ன செய்வதென தெரியாமல் நான் இங்கு கவலையோடு உட்கார்ந்திருக்கிறேன் என்று அம்மனிதர் கூறினார். மருத்துவச்சியை அழைத்து வருகிறேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்ததும், வேண்டாம் வேண்டாம் என பதறினார் அம்மனிதர். ஏன் மருத்துவச்சியை வேண்டாம் என்கிறார் என உமர் வினவியதும், மருத்துவச்சிக்கு கொடுக்க என்னிடம் பணம் இல்லை என்றார் சோகமுடன். நான் அழைத்து வரும் மருத்துவச்சி பணம் வாங்க மாட்டார், கவலை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரைந்து சென்றார். வீட்டில் மனைவியை உடனே அழைத்தார். நீங்கள் சாப்பிடவில்லையா என்ற கேள்விக்கு, அந்த உணவு வேறொருவருக்கு தேவை என்றார். பாலாவது குடியுங்கள் என்றதும், வேண்டாம், பிரசவ வேதனையில் இருக்கும் அந்த பெண்ணுக்கே அது உரியது, எடுத்துக்கொண்டு புறப்படு, நான் ஒட்டகத்தை ஓட்டுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டார். சிறிது நேரத்தில் உமரும் அவருடைய மனைவியும் கூடாரத்தை அணுகியதும் மனைவியை கூடாரத்திற்குள் அனுப்பிவிட்டு உமர் அவர்களும் அம்மனிதரும் வெளியில் இருந்து உரையாடிக் கொண்டிருந்தனர். இந்நாட்டிற்கு உமர்தானே இப்போது தலைவர்? ஆமாம், அவர் மிகவும் கடினமானவர் என்கிறார்கள். அது அவரவர் கருத்தை பொறுத்தது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். நீர் உமரை பார்த்திருக்கிறா என்று அம்மனிதர் கூறினார். பார்த்திருக்கிறேன். அவரிடம் நிறைய பணம் இருக்குமே, அவரிடம் ஏது பணம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். என்ன வேடிக்கை, ஒரு அரசாங்க தலைவர் பணம் சேர்த்து வைக்காமலா இருப்பார்? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், அப்படி பணம் சேர்க்கும் யாரையும் நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுப்பதில்லை. இச்சமயத்தில் கூடாரத்திலிருந்து மருத்துவச்சியின் குரல் ஒலித்தது. ஜனாதிபதி அவர்களே, உங்கள் நண்பருக்கு வாழ்த்து கூறுங்கள், அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஜனாதிபதி என்ற சொல்லை கேட்டவுடன் அந்த மனிதர் உடல் நடுங்கி உமரின் காலில் விழ சென்றார். அம்மனிதரை அழைத்து கொண்டு, நண்பரே, ஏன் பயம் என அன்போடு கேட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மருத்துவம் பார்த்த அந்த பெண்ணை யார் என்று அம்மனிதர் கேட்டார். அவர் என் மனைவி என்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆச்சரியத்தில் உறைந்த மனிதர், இந்த நாட்டின் தலைவரே எனக்கு சேவை செய்தாரா என்று நன்றி கலந்த குரலில் கேட்டார்.